for you. Yeah. Okay, no problem, no problem. Okay, you are 12th student. இப்பதானே enter ஆறீங்க 12th இப்பதானே போறீங்க. ஆமா சார். Okay, state board இல்ல CBSE? ஸ்டேட் போர்ட் சார். Okay, no worry, no worry. குரூப் ரெண்டு பேருமே ஸ்டேட் போர்டு தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்கூல்ல இருந்து எதுவும் எடுக்கிறாங்களா மேக்ஸ்? எடுக்கிறாங்க. ஓகே ஃபைன்மா. ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். நடத்திருக்காங்களா? எஸ் சார். குருப்ரியா உங்களுக்கு? எஸ் சார். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஓகே, தாரணி நீங்க நியூ ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா என்ன அப்படின்னா நம்ம மேக்ஸ் கிளாஸ் என்டையரா நீங்க மைக் ஆன்ல தான் இருக்கணும். ஃபுல்லா நீங்க கிட்ட பேசிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே ஃபைன் சார். சோ எந்த क्वेश्चन கேட்டாலும் பட்டு பட்டுன்னு ஆன்சரை தட்டி தூக்கணும். சரியா? ட்ரை பண்றேன் சார். ஓகே ரைட்மா. டிட்டர்மினன்ட்ஸ் இந்த சாப்டர் நடத்திட்டாங்களா? ரெண்டு பேருக்குமே இத பத்தி பேசிக்ஸ் தெரியுமா? எஸ் சார். ரெண்டு பேருக்குமே தெரியும். எஸ் சார். ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் அட்ஜாயின் அப்படின்றது தான படிச்சிருப்பீங்க. அட்ஜாயின்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். அட்ஜாயின் கண்டுபிடிக்க தெரியுமா எல்லாருக்கும்? எஸ் சார். கண்டுபிடிக்க தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா கண்டுபிடிப்பீங்களா? ஓகே, நான் ஒரு மேட்ரிக்ஸ் தரேன். adjoint of a which is equal to 8 minus 6 2 minus 6 7 and minus 4 2 minus 4 3. Can you find the adjoint for the matrix? Yes. கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா கண்டுபிடிங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னா 10 minutes. 10 minutes ஜாஸ்தி இல்லையா? ஜாஸ்தியா கம்மியா? அதை சொல்லுங்க தாரணி. 10 minutes ஜாஸ்தியா கம்மியா டிட்டர்மினன்ட் அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஜாஸ்தி சார். ஜாஸ்தி. ஓகே ரைட். அப்ப டைம் கம்மி பண்ணிடுவோமா? சரி கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு டைம் டச் விட்டு போச்சு சார். சரி சரி ஓகே ஓகேமா. சரி இப்ப கண்டுபிடிங்க, அட்ஜாயின் கண்டுபிடிங்க ஃபாஸ்டா. நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஷார்ட்கட் இதுக்கு சொல்லி தரேன். சார் ஃபார்மேட் மறந்துடுச்சு சார். மறந்துடுச்சா? யாருக்கு? குருப்ரியா உனக்காமா? இல்ல சார், தாரணி. தாரணி. குருப்ரியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதோ கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் சார். ஓகேமா. நான் லாஸ்ட் வீக் டெஸ்ட் சூப்பரா பண்ணிருந்தேடா. ஓகேடா, நோ ப்ராப்ளம். சரியா? நல்லா பண்ணிருந்தேன் சார். அந்த மீதி 4 சம்ஸ் அந்த பேலன்ஸ் 4 சம் நான் சொல்லி தரேன் அப்படின்ட்டு. டொமைன் கண்டுபிடிக்கிறது மட்டும் தெரியல இல்லையா? எஸ் சார். சோ அது மட்டும் நான் சொல்லி தரேன். ஓகேவா? எஸ் சார். சரி.
கண்டுபிடிச்சாச்சா? சொல்யூஷன். ஸோ நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா ஃபார்மேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா, ஃபார்மேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ which is equal to எப்படி கண்டுபிடிப்போம்னா மைனர் மேட்ரிக்ஸ். இப்போ ஒவ்வொரு எலிமெண்டோட மைனர் மேட்ரிக்ஸ் M11 this is plus ஓகேவா, அடுத்து மைனஸ் M12 and then plus M13. ஞாபகம் இருக்கா மைனர் மேட்ரிக்ஸ்? அது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா. Okay, sir. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் this is M21 சரியா, மைனஸ் இது பிளஸ் M22 மைனஸ் M23 ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பிளஸ் M31 மைனஸ் M32 பிளஸ் M33 ஓகேவா. இதுதான கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் கரெக்டா. Yes, sir. இது உங்களுக்கு ஜெனரலா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ M11 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் லிசன். அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, நான் கொடுத்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, Yes, sir. இப்ப 8 minus 6 2 minus 6 7 minus 4 next 2 minus 4 3. இந்த மேட்ரிக்ஸ்ல இப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட மைனர் மேட்ரிக்ஸ் எதுன்னு பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 8 அதோட மைனர் மேட்ரிக்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் கிராஸ் அவுட் த ரோ அண்ட் காலம். ரிமைனிங் இருக்கு இல்லையா, ரிமைனிங் இருக்கு இல்லையாமா, Yes, sir. Yes, sir. அதுதான் என்ன அப்படின்னா அதோட மைனர் மேட்ரிக்ஸ் ஓகே. அப்ப மைனர் மேட்ரிக்ஸ் இது பிளஸ் ஓகேவா, பிளஸ் அதாவது ஆல்டர்னேட்டிவா போடணும் சரியா. ஃபர்ஸ்ட் பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ், பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ், பிளஸ். இது தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? Yes, sir. ஸோ இந்த 7 minus 4 minus 4 3 இதோட டிட்டர்மினன்ட் பார்க்கணும் கரெக்டா. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் இப்ப செகண்ட் எலிமெண்டோட மேட்ரிக்ஸ் எவ்வளவு எது வந்து நிக்கும்? செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மேட்ரிக்ஸ் எதுரா? செகண்டுக்கும் சேம் அதே தான் பண்ணுவோம். செகண்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரோ அப்படியே கிராஸ் அவுட், இந்த காலம் அப்படியே கிராஸ் அவுட். சரி, ரோ அந்த காலம் கிராஸ் பண்ணிட்டா எவ்வளவு என்னென்ன வரும்? minus 6 minus 4 2 3 ரைட்டா. நெக்ஸ்ட் பிளஸ் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பிளஸ், அடுத்து இது ரெண்டையும் அப்படியே கேன்சல் பண்ணுமா, இந்த காலம் அந்த ஃபர்ஸ்ட் ரோ. அப்ப ரிமைனிங் உள்ள எலிமெண்ட்ஸ் எவ்வளவு? minus 6 7 2 minus 4 ரைட்டா. நெக்ஸ்ட் மைனஸ். இப்ப நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் பாக்குறோம் ரைட்டா. minus 6 எலிமெண்ட பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? மைனஸ் 6 பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோ சாரி இந்த ரோ இந்த காலம் அப்படியே கேன்சல் அவுட் பண்ண ரிமைனிங் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? minus 6 2 minus 4 3 minus 6 2 minus 4 3 ஓகே. நெக்ஸ்ட் பிளஸ். இப்ப 7 பார்க்கணுமா? 7 பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? 7னா இந்த காலம் இந்த ரோ 8 2 2 3 8 2 2 3 ஓகே. நெக்ஸ்ட் மைனஸ், அடுத்து minus 4. இப்ப 4 பார்க்கணும். minus 4 பார்த்தோம் அப்படின்னா 8 minus 6 2 minus 4 8 minus 6 2 minus 4. இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது பிளஸ். இப்ப 2க்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? minus 6 2 7 minus 4. ஞாபகம் வந்துருச்சா? Yes. இப்ப 8 2 minus 6 minus 4 ஓகே. நெக்ஸ்ட் என்ன 3 பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா. 3க்கு பார்த்தோம் அப்படின்னா 8 minus 6 7 சரியா. சோ இதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா we will get the adjoint matrix A. சரியா? Sir, answer 5 10 10 10 20 20 10 20 20 5 10 10 10 20 20 10 20 20 வெரி குட் சரியா? கரெக்ட்டா சார்? கரெக்ட்மா. சோ ஒரு விஷயம் மட்டும் தாரிணி அண்ட் குருப்ரியா அண்ட் சாருப்ரியா 3 பேரை லிசன் பண்ணுங்க. ஓகே சார். என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல ஒரு எலிமெண்ட் மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் என்டையரா கொலாப்ஸ் ஆயிடும் ஓகேவா. ஓகே சார். மேட்ரிக்ஸ்ல ஒரு எலிமெண்ட் தப்பானுச்சு அப்படின்னா மொத்த என்டையர் மேட்ரிக்ஸே ராங் ஆயிரும் ஓகேவா. சோ இத சிம்பிளிஃபை பண்ண தெரியும்ல தாரிணி? சார்.
இது உனக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும் இல்லையா, டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும்ல? ஓகே சார், தெரியும் சார். தெரியும்ல? 7 3 சார் எவ்வளோ 21. ஆட்டோமேட்டிக்கா அடுத்து மைனஸ் போட்டுட்டு தான் இதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும். சரியா? ஓகே சார். மைனஸ் போட்டுட்டு தான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா -4 × -4 +16. சரியா? அடுத்தது மைனஸ், இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணு. 3 is 18 -18 and -18 இங்க மைனஸ் போட்டுட்டு தான் minus into அதுக்கப்புறம் minus. இங்க மல்டிபிள் பண்ணா, அங்க மைனஸ் போட்டுட்டு தான் இங்க 8 ரெண்டையும் மல்டிபிள் plus 8 வந்துரும். அப்ப -8 இங்க +8 ஆயிரும். சரியா? ஓகே அது சார். மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே சார். இதை விட ஈஸியான ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரவா? ஷார்ட்கட் சொல்லி தரவா? ரொம்ப சிம்பிளா இருக்கு. என்ன அப்படின்னா, லிசன், இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு கொடுத்திருக்கேன் இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கேனாமா? அதுல ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணு. என்ன சேஞ்ச் அப்படின்னா, சாருப்ரியா உனக்கு தெரியும் இல்லையா அந்த சேஞ்ச்? தெரியும் சார். என்ன சேஞ்ச் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 ரோ இருக்கலாமா? அத வந்து மறுபடியும் எடுத்து எழுதுங்க. 8 - 6 2, அடுத்து என்ன -6 7 -4. சரியா? ஓகே சார். எஸ் சார். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 காலம் இருக்கு இல்லையா? அதை எடுத்து லாஸ்டா மறுபடியும் எழுதுங்க. லாஸ்டா 8 -6 2 8 -6. ஓகேவா? எஸ் சார். அடுத்து செகண்ட் காலம் 6 7 -4 -6 and then 7. ஓகேவா? எஸ் சார். ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், அந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா? அதை அப்படியே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா? எஸ் சார். இத அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? இதெல்லாம் கேன்சல். அவ்வளவுதான், அதெல்லாம் வேணாம் நமக்கு. சரியா? எஸ் சார். இப்ப இதுக்குள்ள உள்ள எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப 7 × 3 எவ்வளவுமா? 21. ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டுருங்க. சரியா? மைனஸ் போட்டுட்டு அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. -6. ரைட்டா? அடுத்தது இதுல வந்து இந்த பிளஸ் மைனஸ் எந்த இதுவுமே தேவையில்ல. பிளஸ் மைனஸ்ல மாத்தி மாத்தியா போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஷார்ட்கட்ல. சரியா? ஓகே சார். அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 4 -4 × 2 -8. இப்போ நம்ம வெர்டிகலா வந்தோம் அப்படின்னா இங்க எழுதும்போது ஹரிசாண்டலா எழுதணும். சரியா? வெர்டிகலா வந்தோம் அப்படின்னா எழுதும்போது எப்படி எழுதணும்? ஹரிசாண்டலா. அப்ப 4 × 2 எவ்வளவு? -8. எஸ் சார். ஆட்டோமேட்டிக்கா இங்க மைனஸ் போட்டுட்டு தான் இதை மல்டிபிள் பண்ணும். 6 × 3 -18. அப்ப +18 ஆயிருமா? எஸ் சார். அடுத்தது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. -6 × -4 24. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண 7 2s are 14 -14. இங்க மைனஸ் போட்டுட்டு தான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணு. நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 4 × -4 × 2 -8. இங்க மைனஸ் போட்டுட்டு இங்க மல்டிபிள் பண்ணு. 6 × -3 சாரி 3 × -6 எவ்வளோ? 18 + 18. சரியா? நெக்ஸ்ட் இங்க மல்டிபிள் பண்ணு. 3 × 8 எவ்வளோ? 3 8s are 24. அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணு. 2 × 2 4 -4. இங்க இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணு. 6 × 2 -12 மைனஸ் போட்டுட்டு இங்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 4 × 8 -30 அப்ப +32. ரைட்டா? அடுத்து இங்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. -6 × -4 6 4s are 24. அடுத்து மைனஸ் இங்க போட்டு மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் 7 2s are 14. நெக்ஸ்ட் அடுத்த உள்ள நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. -12 மைனஸ் ஆஃப் அப்ப +32. சரியா? கரெக்டா? அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 7 8s are 56. மைனஸ் ஆஃப் -6 × -6 +36. ரைட்டா? எஸ் சார். இதுல டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இதை கால்குலேட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர்? 21 - 16 எவ்வளவு? 5.
5 சரியா அடுத்து minus 18 plus 18 10 10 24 minus 14 10 10 minus 8 plus 18 10 10 24 minus 4 20 20 minus 12 plus 32 22 20 sorry sir 24 minus 14 10 minus 20 20 கரெக்டா Yes, sir. ஈஸியா இருக்கா இல்ல குழப்புதா ஈஸியா தான் Yeah, சார் yes, இருக்கு sir. ஓகே இது ஷார்ட் ட்ரிக் டைரக்டா நம்ம வந்து அட்ஜாயிண்ட்டுக்காக ரொம்ப நேரம் நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க உட்காந்துட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு அது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு அம்மா அது பிளஸ் மைனஸ் தப்பா போட்டு இதுல பிளஸ் மைனஸ்க்குலாம் இது வேலை இருக்கா அழகா நம்ம ஒரே ஃபார்மேட் தான் ஓகேவா சரியா ஆக்சுவலா என்ன இது எப்படின்னா உங்க போர்டு கொஸ்டின்ல சப்போஸ் கொஸ்டின் நம்பர் ஃபைண்ட் த அட்ஜாயின்னு கேட்டாங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஃபைண்ட் த அட்ஜாயின் அப்படின்னு 3 மார்க்ல கேட்டா ஓகேவா 3 மார்க்ல கேட்டா டைரக்டா இப்படி போட்டு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சரியா Okay, sir. சப்போஸ் 5 மார்க்ல இதுலயாவது கேட்டுட்டாங்க அப்படின்னா நீ எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஃபுல்லா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஓகேவா Okay, sir. சரியா மோஸ்ட்லி உங்க போர்டு எக்ஸாம்ல புக்ல எப்படி ரெஃபர் பண்ணிருக்காங்களோ அது மாதிரி தான் கேட்பாங்க இந்த ஷார்ட்கட் எங்க யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஷார்ட்கட் வந்து எங்கன்னா ஜேஇ மெயின்ஸுக்கு இது மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் ஆகணும் சரியா ஓகே சார் அண்ட் தென் நம்ம போக போக நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிப்போம் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்றதுக்கு யூசிங் மேட்ரிக்ஸ் மெத்தட் பார்ப்போம் யாரு மைக்மா சவுண்டா இருக்கு சரி ஓகே அதுல வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் சரியா சரியா Yes, sir. இப்போ கொஞ்சம் ஜெய் ப்ராப்ளம்ஸ் பாப்போமா Yes, sir. ஓகே சார் ஜெய் ப்ராப்ளம்ஸ் அதுக்கு முன்னாடி நான் சொல்லித்தர கொஞ்சம் அதாவது கொஞ்சம் என்ன சொல்றது பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் உங்க புக்ல மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல தியரம்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா சார் தியரம்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த தியரம்ஸ் வந்து நீ படிச்சு தான் ஆகணும் ஏன்னா அதுல இருந்து 1 மார்க் கேட்டுருவாங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஓகேவா Okay, sir. அதாவது 1 மார்க் வந்து அதுல வச்சுட்டாங்க அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால என்ன பண்றோம் அதெல்லாம் படிச்சிரு ஓகேவா இந்த மாடுக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸை பொறுத்தளவு மாடு வந்துச்சு அப்படின்னா என்ன அதுக்கு பேர் என்ன டிட்டர்மினன்ட் சரியா சரியா டிட்டர்மினன்ட் இது ஒரு ஃபார்முலா ஓகேவா இது ஒரு ரிசல்ட் ஓகே ஆல்வேஸ் மேட்ரிக்ஸ் இன்டு HA which is equal to HA into matrix which is equal to mod of A into I ஐங்கிறது என்ன மேட்ரிக்ஸ் தெரியும் இல்லையா யூனிட் மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் I3 னா என்ன வேல்யூ அதுக்கு என்ன I3 which 3 is cross 3 1 0 0 0 1 0 0 0 0 1 ரைட்டா ரைட் தானே yes அது ஒரு ரிசல்ட் and then inverse கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா படிச்சிருப்பீங்க inverse which is equal to 1 by mod of A into HA கரெக்ட்டா Yes, sir. HA கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ இன்வர்ஸ் நம்ம ஈஸியா எடுத்துடலாம் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஃபைண்ட் த இன்வர்ஸ்னு கேட்கும்போது நீ அட்ஜாயிண்ட்க்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அது தப்பு கிடையாது ஓகேவா அட்ஜாயிண்ட்க்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் சரியா Okay, sir. ஏன்னா இந்த A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நீ அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா டைம் வந்து சுத்தமா வேஸ்ட் ஆயிரும் சரியா Okay, sir. சோ என்ன பண்ணும் அந்த நேரத்துல ஷார்ட்கட் நீ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே Yes, sir. சரியா வெயிட் ஃபார் a second guys கேக்குதா Yes, sir. இப்போ ஒரு பேசிக்கா நம்ம 11th படிச்ச மேட்ரிக்ஸ் அத பேஸ் பண்ண ஜே क्वेश्चंस பார்க்கலாமா கொஞ்சம் गाइस Yes, sir. yes sir பார்க்கலாமா சரி ஓகே ரைட் வெயிட் I will give you the question ரொம்ப சிம்பிள் தான் listen if
A which is equal to A B B A. A which is equal to A B B A. ஏ யார் மைக்மா ரொம்ப இறைச்சலா இருக்கு? And A square which is equal to alpha beta beta alpha. சரியா? Then Sir, இப்போ okay? okay ma. Okay, sorry. So alpha which is equal to A square plus B square. Option A என்ன அப்படின்னா alpha which is equal to A square plus B square and then beta which is equal to AB. சாரு உன்னோட மைக் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோ சாரு, கொஞ்சம் ரொம்ப சத்தமா வருது. டவுட் இருந்தா மட்டும் என்கிட்ட கேட்டுக்கோ, சரியா? Okay, sir. So listen. So first option என்ன? A which is equal to alpha which is equal to A square plus B square and beta which is equal to AB. Option B, alpha which is equal to A square plus B square, then beta which is equal to 2AB. Option C, alpha which is equal to A square plus B square, then beta which is equal to A square minus B square. Option D, alpha which is equal to 2AB, then beta which is equal to alpha square plus A square plus B square. எதுல ஆன்சர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? Guys? Guys, இருக்கீங்களா? Yes, sir. சால்வ் பண்ணீங்களா? பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகேமா. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றான் பார்க்கலாம். 1 tick tick 1 tick tick 2 tick tick 3 tick tick 4. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட்? Who is that lucky guy? தாரணி சால்வ் பண்றீங்களா? எஸ் சார், பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஃபாஸ்டா. சாருப்ரியா, ஒரே நிமிஷம் சார். Option B, sir. ஆப்ஷன் B. சால்வ் பண்ணி பார்க்கணுமே. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். வெரி குட். மத்த எல்லாருக்கும் வந்துச்சு ஆன்சர்? லைட்டா மறந்துட்டு சார். So listen, அதாவது a ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? a ஸ்கொயர் which is equal to என்ன? a b a and then மறுபடியும் a b b a. சிம்பிள். இதெல்லாம் 10th மேக்ஸ். இதெல்லாம் 10thலயே படிச்சிருப்பீங்க இல்லையா? கரெக்ட்டா? Yes, sir. இத மல்டிபிள் பண்ணா a into a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். அடுத்து இது ரெண்டையும் பண்ணோம் அப்படினா ab plus b. ரைட்டா? இங்க பார்த்தோம் அப்படினா ab plus ab. இங்க பார்த்தோம் அப்படினா b ஸ்கொயர் plus a ஸ்கொயர். கரெக்ட்டா? which is equal to a square plus b square. இது வந்து 2ab. இங்க பார்த்தோம் அப்படினா 2ab. இங்க a square plus b square. guys கேக்குதா? Yes, sir. so a square plus a square க்கு என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? alpha beta alpha.
இப்ப கண்டிப்பா ஈக்குவலண்டா இருக்கு. ஆல்பாக்கு ஆல்பா ஈக்குவலா இருக்கு, பீட்டாக்கு பீட்டா ஈக்குவலண்டா இருக்கும். அப்ப ஆல்பா which is equal to என்ன a square plus b square, பீட்டா which is equal to என்ன 2ab. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இல்லையா? Yes. ஓகே, ஒன் மோர் ப்ராப்ளம் பாப்போமா? Yes, sir. And then another problem is let a which is equal to 1 minus 1 1 2 1 minus 3 1 1 1 matrix and 10 times of b, 10b which is equal to 4 2 2 minus 5 0 alpha. இது alpha சரியா? இது alpha. And then 1 minus 2 3. This is the 10 times of b சரியா? other 10 times of b. If b is a inverse of matrix A, then alpha is what? ஃபைன் பண்ணுங்க. இது ஒரு ஜெய் ப்ராப்ளம். ஆப்ஷன் தரவா? Yes, sir. ஸோ பி இஸ் த இன்வர்ஸ்னு கொடுத்துருவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், இதில் 12th இருக்கு இந்த கான்செப்ட்லாம். ஓகேவா? -2 ஆப்ஷன் பி, 5 ஆப்ஷன் சி, 2 ஆப்ஷன் டி, -1. இஸ் 2004 கொஸ்டின். சால்வ் பண்ணுங்க. ஆல்பாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிங்க. Find the value of alpha. சால்வ் பண்ணீங்களா? நான் சால்வ் பண்ண வரலனா guys? Sir, பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே. கண்டுடி
சால்வ் பண்ணீங்களாடா? ஒரே நிமிஷம் சார். தாரணி சார் பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் குருப்ரியா. பண்றேன் சார். பண்றேன் சார். எப்ப பண்ண போறீங்க? really your voice is super ma. பண்றேன் சார். ஓகே ஓகே சரி. ஓகே நான் இப்ப செய்யவா? சால்வ் பண்ணவா இல்ல நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்களா? நீங்களே பண்ணுங்க சார். ஓகே லிசன் கேர்ஃபுல்லி. லிசன். சோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா? A மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க 10 டைம்ஸ் ஆஃப் B மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. and then ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா B is the inverse of A. it means A inverse which is equal to என்ன அப்படின்னா B. கரெக்டா? எஸ் சார். A ஓட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எது அப்படின்னா B. இப்ப கான்செப்ட் என்ன அப்படின்னா A இன்டு அதோட இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணாலும் இன்வர்ஸோட A மல்டிபிள் பண்ணாலும் கிடைக்கிறது என்னது யூனிட் மேட்ரிக்ஸ். இது எல்லாருக்கும் தெரியுமா அந்த கான்செப்ட்? தெரியல அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இது ஒரு கான்செப்ட். ஒன் மோர் கான்செப்ட் இஸ் A into I which is equal I into A which is equal to என்னவா இருக்கும்? A தான். சரியா? இது ஒரு கான்செப்ட் இருக்கு மேட்ரிக்ஸ்ல. நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் தனி நோட் போட்டுரு. என்னோட சப்ஜெக்ட்டுக்குன்னு தனி நோட்டு போட்டுருங்க. இனி நான் ஜேஇ ப்ராப்ளமும் நடத்துவேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு போர்டுக்கு ஹெல்ப் யூஸ்ஃபுல்லா வரதையும் நடத்துவேன். சரியா? ஓகே. இப்ப A into A inverse என்ன? B. கரெக்டா? A inverse என்ன? B which is equal to I ன்னு எடுத்துக்கலாமா? எஸ் சார். ஓகே. இப்ப எனக்கு ஆனா கொடுத்திருக்கிறது 10 into B ன்னு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா B மேட்ரிக்ஸோட 10 மல்டிபிள் பண்றேன். அப்ப இந்த சைடு 10 மல்டிபிள் ஆகுமா? ஆகுமா ஆகாதா? எஸ் சார். போத் சைடு மல்டிபிள் போத் சைட்ஸ் பை 10 அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன? 1 minus 1 1 2 1 minus 3 1 1 1 into 10 B 4 2 2 minus 5 0 alpha 1 minus 2 3 which is equal to என்ன அப்படின்னா 10i. கரெக்டா? 10iங்கிறது என்ன? 1 0 0 0 1 0 0 0 1. just multiply it and find the answer. just multiple பண்ணுங்க. நமக்கு தேவை ஆல்பா மட்டும் தேவை. அப்ப இங்க பாரு, இந்த ரோவை எடுத்துட்டு போ. இந்த ரோவை எடுத்துட்டு போயிட்டு இதோட மல்டிபிள் பண்ணுங்க. இல்ல நீ யூசுவலா பண்ற மாதிரியே பண்ண. அப்புறம் நான் கன்ஃபியூஸ் பண்ணிடுறேன்னு சொல்லுங்க. கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. எப்படி யூசுவலா மல்டிபிள் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. ஆன்சர் வந்துச்சா? guys ரிப்ளை போட்டுட்டோம் சார். புரிஞ்சதா? எஸ் சார். சோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் ஜேஇ क्वेश्चन ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் ரைட் பண்ணி வச்சுங்க. என்ன மாதிரி எல்லாம் क्वेश्चन கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? இதுல எதுவும் கஷ்டம் இருக்கா? இதுல எதுவும் கஷ்டம் இருக்கா தாரணி? இல்ல சார். உனக்கு குருப்ரியா? நோ சார். சாருப்ரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? கவனி, இதுல மெத்தட் என்னன்னா கவனி. இப்ப நீ ஃபுல்லா மல்டிபிள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரியா?
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துட்டு போயிட்டு இந்த லாஸ்ட் காலத்தோட பண்ண அப்படின்னா இது மூணாவது எலிமெண்ட். கரெக்டா? இது மூணாவது எலிமெண்ட் என்ன இங்க 0. கரெக்டா? அப்ப இதை மல்டிபிள் பண்ண என்ன 2 மைனஸ் ஆல்பா பிளஸ் 3 which is equal to என்ன 0. அப்ப ஆல்பா இஸ் equal to 5. புரிஞ்சதா? நீங்க என்டையரா மல்டிபிள் பண்ணி வேஸ்ட், டைம் வேஸ்ட். ஓகேவா? ஓகே சார். கிளியரா? எல்லாரும் புரிஞ்சதா? சார் சொல்லுமா. ஒரு டவுட் சார். சொல்லுமா. இப்போ இத வந்து நம்ம இப்போ இது வந்து if b is the inverse of matrix A ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அந்த ஆன்சர் வருமா சார்? A க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சனா இதான் கிடைக்கும். A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச அப்படினா which is equal to 1/10 of sorry A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சனா B தான் கிடைக்கும். B மேட்ரிக்ஸ்ங்கிறது 1/10 into something. the 10 வந்து இங்க டிவைட் 1/10 into 3 to 2 அந்த இது வந்து அது கிடைக்கும். சரியா? A இன்வெர்ஸ் என்ன கிடைக்கும் அப்படினா A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச அப்படினா 1/10 into 4 2 2 minus 5 0 the alpha oda value 5 1 minus 2 3. சரியா? yes sir. Okay, right ma. Next question, next one of the easy question, J question. Enna appadina listen. Question: if a square minus a square minus a plus I which is equal to 0, then inverse of a is dash. Option A plus I. Option B, A. Option C, A minus I. Option D, I minus A. கண்டுபிடிங்க. guys இருக்கீங்களா? இருக்கோம் சார். ஆன்சர் கண்டுபிடிங்கோ. ஓகே சார். இதுக்கும் அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கான்செப்ட் இஸ் சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கான்செப்ட் இஸ் A into A inverse which is equal to A inverse into A which is equal to I. அவ்வளவுதான் கான்செப்ட். சார் இப்போ கேக்குதா? சொல்லுமா. கேக்குதுமா. ஓகே சார். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா சொல்லுமா. ஹலோ சார். சொல்லுமா. D சார். Option D is a very good correct answer. Option D is a correct answer. ஓகே சார். மத்த எல்லாரும் கிடைச்சதா? guys ஹலோ இருக்கீங்களா? எஸ் சார். ஆன்சர் கிடைச்சதா? இல்ல சார். கிடைக்கல. சரி listen. so once நடத்துறேன் கவனிங்க. என்ன அப்படின்னா கவனி. கொடுத்துற மேட்ரிக்ஸ் என்ன a square minus a plus I which is equal to 0. கரெக்டா? Multiple each and every term by minus A inverse. Multiple by A inverse. This implies A inverse into A எழுதலாமா? A square நான் split பண்ணிட்டேன். A into A into. ஓகேவா? minus A inverse into A. சரியா? plus A inverse into I. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். A matrix multiple by I or I is multiple by a matrix, then remaining is A. ஓகேவா? இதே தான் எல்லாத்துக்கும். A inverse இருந்தாலும் அதே தான். A inverse I which is equal to I into A inverse which is equal to A inverse. சரியா? which is equal to 0. Anything multiple of 0 is 0. ஓகேவா? A into A inverse value என்னடா? I into A minus A inverse into A I plus A inverse. correcta? இங்க A inverse which is equal to 0. I into A which is nothing but A minus I plus A inverse which is equal to
0. 0. அப்ப A inverse which is equal to I minus A. கரெக்டா? Yes. இதுல யாருக்கு டவுட் இருக்கா? No, No, sir. sir. Okay. One more question. இந்த question நோட் பண்ணிக்கிட்டியா? இதோ பண்ணிட்டு இருக்கேன் சார். நோட் பண்ணிக்கோ. தாரிணி நீ நோட் பண்ணிக்கிறியாமா? Yes, sir. ஓகேமா. முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டியா? Okay, next question. If A and B are square matrix of size n cross n such that A square minus B square which is equal to A plus B into A minus B into A plus B. Then which of the following will be always true? Option A, which is equal to B. Option B, AB which is equal to BA. Option C, either A or B is a zero matrix. Option D, either A or B is an identity matrix. கண்டுபிடிங்க பார்க்கலாம். Find it. Sir, option B, Option B. ஓகே, உன்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி. மற்றவங்களையும் செக் பண்ண விடுமா? மற்றவங்களோட ஆன்சர் இது வந்து சாருப்ரியாவோட ஆன்சர். மற்றவங்க சால்வ் பண்ணீங்களா? வாட் அபவுட் அதர்ஸ்? தாரிணி? Sir, one நிமிஷம் sir. ஓகே. குருப்ரியா? Solving sir. ஓகே, ரைட். சால்வ் பண்ணுமா? ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. Sir, option D, sir. ஆப்ஷன் பி. ஓகே, யாரோட ஆன்சர் இது? D, sir. டியா? D and K. டி. D. இதுவா? பியா? பாலா இல்ல டாகா? Dog, sir. டாக். ஓகே, யார் இது? பேரு? தாரணி, sir. தாரிணி. ஓகேமா. தாரிணியோட ஆன்சர் either A or B is an identity matrix. நெக்ஸ்ட் குருப்ரியா, நீ ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங். தெரியலையா? சரி, ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. சோ என்ன அப்படின்னா, கதை என்னன்னா, ஓகே லிசன். இப்ப
இப்போ a square minus b square which is equal to a minus b into a plus b. கரெக்டா? இப்போ வந்து இந்த சைடு அப்படியே இருக்கட்டும். a square minus b square அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு a வை a ஓட மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப a into a. கரெக்டா? அடுத்து a வை b ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் a into b. மேட்ரிக்ஸ்ல ஆர்டர் ரொம்ப முக்கியம். சரியா? a வை b ஓட மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் a தான் இருக்கணும், அடுத்து b தான் இருக்கணும். ஓகேவா? b ன்னு மாத்தினா எழுத கூடாது. தப்பு. மேட்ரிக்ஸை பொறுத்தளவு தப்பு. இப்போ இது ரெண்டையும் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஃபர்ஸ்ட் b அடுத்தது தான் a. ஓகேவா? b into a minus ba, then minus b into b, b into b. ஓகேவா? a into a எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் பிளஸ் ab மைனஸ் ba மைனஸ் b ஸ்கொயர். சரியா? இந்த சைடு a ஸ்கொயர் இந்த சைடு a ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? ரெண்டு சைடுலயும் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப இது இந்த சைடு வந்து நெகட்டிவ்ல வந்து கண்டிப்பா கேன்சல் ஆயிரும். கரெக்டா? எஸ் சார். அது மாதிரி இந்த மைனஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிருமா? எஸ் சார். ரிமைனிங் என்ன இருக்கும்? ab மைனஸ் ba which is equal to 0. அப்ப ab which is equal to என்ன? ba. ஓகேவா? சோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வராது. ஓகேவா? புரிஞ்சதா தாரணி? ஓகே சார். So AB which is equal to BA. This is the answer for the question. Okay, ma'am. Yes, sir. No problem, no problem. தப்பா சொல்றது அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சரியா? அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா ட்ரை பண்ணிருக்க இல்லையா? அதுதான் எனக்கு முக்கியமானது. ஓகேவா? ஓகே சார். நீ ட்ரை பண்ணிருக்க. ட்ரை பண்ணாம இருந்தா நான் திட்டுவேன். ட்ரை பண்ணிருக்க அப்படின்றப்ப நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சரியா? ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து 12th சிலபஸ் பார்க்கலாமா? எஸ் சார். ஓகே. சோ நம்ம ஃபர்ஸ்ட் அட்ஜாயின் பார்த்தோம். கரெக்ட்டா? இது எல்லாமே நான் இப்ப உங்களுக்கு இது வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண எல்லாமே 11th வரைக்கும் 10th வரைக்கும் பேசிக்ஸ் இதெல்லாம். சரியா? ஓகே சார். சரியா? இப்போ நம்ம வந்து 12th சிலபஸ் பார்க்கலாம். சரி, அஜ்ஜிஏ. ஓகே, அஜ்ஜிஏ பார்த்தோம். கரெக்ட்டா? எஸ் சார். அஜ்ஜிஏக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்கான். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது. ஒரு பேப்பர்ல தனியா எழுதுங்க. உங்க வீட்டு செவத்துல ஒட்டி வச்சிரு. டெய்லியும் அதை கண்ணால பார்க்கணும். சரியா? டெய்லியும் அதை கண்ணால பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா உங்க மண்டையில ஃபிக்ஸ் ஆயிரும். உண்மையதான் சொல்றேன், பொய் சொல்லல. உண்மையதான் சொல்றேன். நானும் எங்க வீட்டுல கிறுக்கி வச்சிருக்கேன் எல்லா இடத்துலயும். சரியா? சரி, என்ன அப்படின்னா எங்கடா ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்கோ. இன்வர்ஸ் தெரியும் இல்லையா? இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? a inverse which is equal to என்ன ஃபார்முலா? 1 by mod a mod a into aj. சரியா? mod of a should not be equal to 0 இருக்கவே கூடாது. சரியா? அது மாதிரி 0 இல்ல அப்படின்னா அது பேர் என்ன? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அது பேர் என்னது? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதுவே 0 இருந்துச்சு, mod of a which is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன? சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப a inverse cannot be exist. Okay, a inverse cannot be exist for எதுக்கு? சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. சிங்குலர் மேட்ரிக்ஸ் that is mod of a which is equal to 0 க்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. சரியா? கிளியரா? நெக்ஸ்ட் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் a க்கும் இன்வர்ஸ்க்கும் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி. ரிசல்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா adjoint of a the whole inverse which is equal to எப்படி எழுதலாம்னா adjoint of a inverse னு எழுதலாம். சரியா? சரியாமா? Yes, which is equal to 1 by mod a into a. சரியா? இது ஒரு ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ரிசல்ட். ஓகேவா? நோட்ல எழுதி வச்சுக்கோ, மறந்துடுவேன். ரிசல்ட் நம்பர் 2. சரி, ரிசல்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா determinant of adjoint of a which is equal to determinant of a power n minus 1. நோட் பண்ணிக்கோ. This is one of the 5. இதெல்லாம் டைரக்டா உங்களுக்கு வந்து
1 மார்க்கா கேட்பாங்க சரியா. உங்களுக்கு ஜேஇல கூட டைரக்டா adjoint of the whole inverse னு கொடுத்து இத கூட கேட்கலாம். 1 by mod of a into adj அப்படிங்க ஆப்ஷன்ல வைக்கலாம் சரியா. பாத்தீங்கல்ல இப்ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல எல்லாமே சிம்பிளான ப்ராப்ளமா இருந்துச்சு இல்லையா. எஸ் சார். அவன் சிம்பிளா கேட்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கேட்டுருவானுங்க. ஓகே ஓகே சார். தேர்ட் ரிசல்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா adj of adjoint of a, adj of adjoint of a which is equal to mod of a power n minus 2 into a. नोट பண்ணிக்க. नोट करो. எழுதிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. ரிசல்ட் நம்பர் 4 கலர்ஃபுல்லா எழுதுவோமா? மஞ்சள் கலர்ல எழுதுவோம். ரிசல்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் தெரிய மாட்டேங்குதோ? தெரியுது சார். டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of adjoint A which is equal to என்ன வரும் அப்படின்னா determinant of A whole power n minus 1 the whole square. நோட் பண்ணிக்கோ. இது எல்லாமே உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கு சரியா. இதனால நான் சொல்றேன், நோட் பண்ணிங்க இதெல்லாம். ஓகேவா? டெக்ஸ்ட் புக்ல இருந்தா நீங்க படிக்க மாட்டீங்க, நல்லாவே தெரியும். படிப்பீங்களா என்ன? தியரம்னாலே ஐயோ வேணாம் அலர்ஜி அப்படின்னு தூக்கி போடுவேன். இதெல்லாம் 1 மார்க்ஸ் சரியா. அதுக்காக நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சரியா. கவனி, இப்போ உன்னோட எக்ஸாம்ல எதிர்பார்க்காத விதமா ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்து இந்த ரிசல்ட் நம்பர் 4 கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ப்ரூவ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டா? எப்படா ப்ரூவ் பண்றது அப்படின்னு தெரியாம. கரெக்டா? எஸ் சார். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உனக்கு adjoint எடுக்க தெரியும். கரெக்டா? adjoint எடுக்க தெரியும் இல்லையா? எஸ் சார். இவ let assume பண்ணிக்கோ. let A which is equal to 2 1 1 2 cross 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்க. 3 cross 3 னா போகாத. சரி, just 2 cross 2. சரியா? இதுக்கு adjoint of A கண்டுபிடி, இதுக்கு adjoint of A கண்டுபிடி, ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். கரெக்டா? எஸ் சார். கிடைச்ச மேட்ரிக்ஸ்க்கு மறுபடியும் adjoint கண்டுபிடி, adjoint of adj of A ன்னு கண்டுபிடி. சரியா? ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கு அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட். புரிஞ்சதா என்ன சொல்றேன்ட்டு? गाइस புரிஞ்சதா? எஸ் சார். சோ அது மாதிரி ப்ரூஃபும் பண்ணலாம். சரியா? உன் புக்ல உள்ள மாதிரி தான் ப்ரூஃப் பண்ணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நீ ஒரு மேட்ரிக்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். கிளியரா? சோ அதுல கன்ஃபியூஷனே வேணாம். என்னடா இது ரொம்ப உன் புக்ல வந்து கண்டபடி என்னென்னமோ கொடுத்துருப்பான். அதாவது அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பான். எதை பேஸ் பண்ணினா ப்ரீவியஸ் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பான். சரியா? டோன்ட் வரி அபவுட் இட். அது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வே ஃபாலோ பண்ணிடு. ஓகேவா? ரிசல்ட் நம்பர் 5. ஓகேவா? ரிசல்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னா adjoint of A the whole transpose which is equal to adjoint of A transpose. அவ்வளவுதான்டா. இந்த 5 ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோ. and then one more ரிசல்ட் இருக்கு. என்னடா இவன் ரிசல்ட் இத்தனை எழுதி போறான்னு நினைக்காதீங்க. இது அடிக்கடி இடையில யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜேஇக்கு கூட டைரக்டா கேட்கறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு. சரியா? ஓகே சார். ஓகே. ரிசல்ட் நம்பர் 6 இஸ் adjoint of lambdaங்கிறது எனி கான்ஸ்டன்ட். lambdaங்கிறதுனா எனி கான்ஸ்டன்ட் which is equal to lambda power n minus 1 into adj A. ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சார். இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கூட இருக்கு. சரியா? and then one more result number 7 mod of lambda A. mod of lambda A which is equal to என்னன்னா lambda power n into mod of A. nங்கிறது என்ன தெரியுமா? what is n? என்னன்னா என்னடா? என்னன்னா என்ன?
power of any natural numbers. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஆர்டர்னா என்ன தெரியும் இல்லையா? 3x3 2x2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. அப்புறம் ஒன் மோர் திங், adjoint is always only possible for square matrix. சரியா? மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் adjoint எடுக்க முடியும், மத்த எந்த மேட்ரிக்ஸ்க்குமே adjoint எடுக்க முடியாது. ஓகேவா? சரியா இல்லையா? ஓகே சார். அப்ப கியூப் மேட்ரிக்ஸ் சார்? என்ன புரியல? அட்ஜாயின்ட் கியூப் மேட்ரிக்ஸ்க்கு எடுக்க முடியாதா? அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதாவது 2x2ங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 3x3ங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 4x4ங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஆல்வேஸ் ஒன்லி எக்ஸிஸ்ட் ஃபார் adjoint is always exist for adjoint for square matrix. சரியா? ஓகே சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் adjoint எடுக்க முடியும், மற்ற எதுக்குமே adjoint எடுக்க முடியாது. ரைட்டா? நோட் பண்ணிட்டீங்களா எல்லாமே? எஸ் சார். Yes, sir. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? எஸ் சார். ரைட். Question: Let A be the 2x2 matrix. 2x2 matrix. சரியா? ஓகே சார். Statement number 1. Statement 1. State 1. Okay, statement 1 என்ன அப்படின்னா adjoint of A which is equal to A. சாரி, வெறும் A தான். சரியா? ரைட்டாடா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Statement number 2. Determinant of adjoint of A which is equal to determinant of A. கண்டுபிடிங்க. சார், இதுல இப்போ இந்த A வந்து என்னவான அஸ்யூம் வெயிட் பண்ணு ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் A, statement 1 is correct. Statement 1 is true. Statement 2 is also true. Okay va? Statement 2 is also true. Statement 2 is the correct explanation of statement 2 is a correct explanation of statement 1. Correct explanation of statement 1. இது மாதிரி क्वेश्चंसலாம் பாத்துறீங்களாமா? ஆப்ஷன் B, statement 1 is true and then statement 2 is also true. Statement 2 is not the correct explanation of. Correct explanation of statement 1. சரி, ஆப்ஷன் C என்ன அப்படின்னா statement number 1 is true. Statement 2 is false. Option D என்னன்னா statement 1 is false. Statement 2 is correct. Is true. எந்த ஆப்ஷன் ரா? கண்டுபிடிங்க எந்த ஆப்ஷன்? சார் ரெண்டுமே தப்பு தானே சார்? ரெண்டுமே தப்பு தானே சார்? எப்படி சொல்ற? How? ஸ்டேட்மென்ட் 2க்கு mod A க்கு அப்புறம் n-1 பவர்ல வரணும். என்னங்கிறது என்ன? 2. என்னங்கிற 2 இல்லையா? 2x2 மேட்ரிக்ஸ். அப்ப n which is equal to 2. 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 2 - 1. 1. கரெக்ட் தானே? ஆமா சார்.
ஆமா சார். நெக்ஸ்ட் கவனி. ரிசல்ட் நம்பர் 3 என்ன சொன்ன? Adj of Adj is equal to mod A n minus 2 into A. Adj of Adja which is equal to mod of A n minus 2 into A ன்னு சொன்னனா? Yes, sir. இப்ப n is equal to என்ன? 2. 2. அப்ப mod of A power 0 into A வா? anything power 0 1. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 1. A தான். சரியா? Adj of adjoint of A which is equal to A. கரெக்ட்டா இல்லையா? Yes, sir. அப்ப statement 1 is correct. Yes, sir. Next statement பாரு. mod of result number 2. Result number 2 என்ன? mod of Adj which is equal to என்ன? Mod of A n minus 1. mod of A power n minus 1. என்னோட வேல்யூ என்ன? 2. 2 minus 1. அப்ப என்ன? mod A. This is also correct. This is also correct. ஆனா இதுக்கு இது சம்பந்தம் இருக்கான? நோ. சரியா? இதை எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. சரியா? Okay, sir. சரியா? அப்ப statement 1 is true, statement 2 is also true, but statement 2 is not the correct explanation of statement 1. அப்ப option B. புரிஞ்சதா? Yes, sir. பாத்துக்கோ அந்த ரிசல்ட் வச்சுலாம் எப்படி क्वेश्चन கேக்குறானுங்கன்னு. புரியுதா? 3 பேர் புரியுதா? தாரணி, சாருபிரியா and புரியுது சார். குருப்ரியா. Yes, sir. சரியா? சோ அந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிட்டீங்களா அத? Yes, sir. நோட் பண்ணிட்டீங்களா இல்ல இனிதான் நோட் பண்ண போறீங்களா? பண்ணிட்டோம் sir. ஓகேடா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாங்க गाइस, நம்ம புக்குக்குள்ள போலாமா? என்ன அப்படின்னா ஒன் மோர் ரிசல்ட். ஓகேவா? ஒன் மோர் ரிசல்ட் என்ன அப்படின்னா இது போர்டுக்கு யூஸ் ஆகிற ரிசல்ட். சரியா? போர்டுக்கு யூஸ் ஆகிற ரிசல்ட். ஏ இன்வர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கேன். என்ன ஃபார்முலா? 1/mod of A into Adj into ஒரு ஃபார்முலா இருக்கா guys? அப்போ ஒன் மோர் ஃபார்முலா என்னன்னா A inverse which is equal to plus or minus 1 divided by root of determinant of Adj A. சரியா? root of determinant of Adj A into Adj A. சரியா? Okay, sir. இல்ல டவுட் இருக்கா? No, sir. No, sir. சோ இது எப்ப பாசிபிள் அப்படின்னா only for 3x3 matrix. only for 3x3 matrix. இது ப்ரூஃப் எப்படின்னா ஒண்ணும் இல்ல, கவனி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் mod of Adj A which is equal to என்ன பார்த்தோம்? mod of Adj A which is equal to என்ன? mod A whole power n minus 1. கரெக்ட்டா? இப்ப n which is equal to 3 ஆ இருந்துச்சு அப்படின்னா n 3x3 தானே? 3 ஆ இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? mod of A whole power 3 minus 1 என்ன வரும்? mod of A the whole square. அப்ப mod of A which is equal to root of adjoint of A. கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்துருச்சுனா guys புரியுதா இல்லையா? reply me please guys. Yes, sir. புரியுதா இல்ல குழப்பிடுச்சா? புரியுது sir. யாருக்கு கன்ஃபியூஷன் இல்லல்ல? சொல்லுங்கம்மா. இல்ல sir. ஓகே ரைட். சோ இப்ப புரியுதா? அப்ப mod of A க்கு பதிலா என்ன போடலாம்? இங்க mod of A க்கு பதிலா root of adjoint of A. mod of adjoint of A. புரிஞ்சதா? இது ஒரு ஃபார்முலா. சரியா? நெக்ஸ்ட் இன் கேஸ் உன் क्वेश्चनல adjoint கொடுத்திருக்கான். ஓகே, உன் क्वेश्चनல adjoint கொடுத்துட்டான். find A அப்படினு கேட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? find A என்ன பண்ணுவீங்க அப்படினா ரிசல்ட் going to result. கொஞ்சம் மேட்ரிக்ஸ்ல கொஞ்சம் ரிசல்ட் ஜாஸ்தி இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரியா?
Okay, sir. A which is equal to A matrix which is equal to plus or minus 1 divided by root of அதே தான் adj of A அதே ஃபார்முலா into என்ன வரும் அப்படின்னா adj of adjoint of A. சரியா? Okay, sir. இதுல ஏதேனும் சந்தேகங்கள் உள்ளதா? இல்ல சார். இல்ல இல்லையா? சரி ஓகேடா. கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா உடனே கேட்டுருங்க. என்கிட்ட வெக்கமே பட தேவையில்லை, என்ன வேணா கேட்கலாம். சரியா? ஸோ ரிசல்ட் இது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் யுவர் நோட் புக், நோட் ஆன் யுவர் நோட் புக். 2 ரிசல்ட் சொல்லியிருக்கேன். சரியா? Yes, sir. ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரெடியா? 1 minute. எழுதிக்கோ. ரைட் பண்ணுங்க, ரைட் பண்ணுங்க. சார் இதெல்லாம் போர்டுல கேட்பாங்களா சார்? எது? இந்த மாதிரி ரூட் ஏரியா ஜாயிண்ட் இதெல்லாம் கேட்டாங்க. உங்களுக்கு கேட்கல, ஆனா ஸ்டேட் போர்டுக்கு உண்டு, சிலபஸ்ல உண்டு. ஓ அட் த சேம் டைம் இதுதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இது கண்டிப்பா தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஏன்னா ஜெய் மெயின்ஸ்ல சட்டுன்னு இதை பிடிச்சி கேட்டுட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? சரியா? ஒவ்வொரு பாயிண்ட் நூக் அண்ட் கார்னர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெய் மெயின்ஸுக்கு. ஓகே சார், அப்ப ஐஎஸ்சி சிலபஸ் எல்லாத்தையும் படிச்சா ஜேஇ ரொம்ப ஈஸியா கிராக் பண்ணலாம்னு யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதெல்லாம் சும்மா டம்மி பசங்க. ஆனா ஐஎஸ்சில வந்து கால்குலஸ்க்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. சரியா? கால்குலஸ் வெயிட்டேஜ்னால கால்குலஸ்ல ஜேஇ மெயின்ஸ்ல 40% வெயிட்டேஜ் ஃப்ரம் கால்குலஸ். ஆமா சார். ஸோ அதனால உங்களுக்கு வந்து அது ஜாஸ்தி இருக்கும். அதே ஜாஸ்தி கொடுத்துருப்பான். மற்றதெல்லாம் கம்மியா தான் ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட்ல கொடுத்துட்டு போயிடுவான். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு போயிடுவான். ஸ்டேட் போர்ட் சிலபஸ் என்ன சார்? ஆ இதெல்லாம் எங்களுக்குலாம் வரவே இல்லை. இதெல்லாம் கன்சிடரே பண்ணல எங்களுக்குலாம். நோட் பண்ணிட்டீங்களாமா இதெல்லாம்? Yes, தாரணி sir. and Yes, sir. ஓகேமா. So question number 1. Question: if adjoint of A which is equal to 7 7 minus 7 minus 1 11 7 11 5 7. Find A. கண்டுபிடிங்க ஜல்தி ஜல்தி ஜல்தி. தாரணி கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? தாரணி கண்டுபிடிக்க முடியும்ல? முடியும் சார். முடியும் சார். குருப்ரியா Yes, sir. கண்டுபிடிக்க முடியுமா? Yes, sir. அடிச்சு துவம்சம் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கப்பா. எல்லாரும் 3 பேருமே சால்வ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
guys கண்டுபிடிச்சீங்களா? சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. கண்டுபிடிச்சீர்களா? சார் சம்ம ரொம்ப பெருசா போகுது, தப்பா போடுறேனோ? சம்ம ரொம்ப பெருசா போடுது. பெருசாதான் போகும். ஒரு 1764ங்கிறது அளவுக்குலாம் போகும். ஆமா சார், எனக்கு அதான் வந்து 1764 ஓட ரூட் வந்து 42 ஸ்கொயர் which is equal to 1764. guys இது சால்வ் பண்ண தெரியுதுல்ல? எனக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சா போதும், நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ண அவசியம் இல்லை. அதை ஹோம்வொர்க்கா கூட வச்சுக்கோ, சரியா? ஓகே சார். சோ ப்ராப்ளம், இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்கவா? ஜேஇ ப்ராப்ளம். ஓகே சார். வெயிட் करो. ஜேஇ ப்ராப்ளம்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, என்ன அப்படின்னா ட்ரேஸ் அப்படின்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? ட்ரேஸ்ங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. சிமெட்ரிக் அப்படின்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிமெட்ரிக். ஓகே, சிமெட்ரிக்ங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. சோ லிசன் கேர்ஃபுல்லி. சிமெட்ரிக் அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல போனா அதாவது A which is equal to A transpose இருக்கணும். then it is called symmetric matrix. ஓகேவா? A which is equal to A transpose இருந்துச்சுன்னா which is a symmetric matrix. ஓகேவா? ரைட். இப்போ listen carefully. அப்ப unsymmetricனா A which is not equal to A transpose. This is unsymmetric matrix. கான்செப்ட் புரிஞ்சதா? So symmetricனா A which is equal to A transpose. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். செகண்ட், ட்ரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா trace of a matrix which is nothing but sum of elements in the diagonal. For example, இப்ப ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்கிறேன் A which is equal to A B C D. ஓகேவா? இப்ப இதோட ட்ரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேஸ் ஆஃப் A TR னு ரெப்ரசன்ட் பண்ணுவான். ட்ரேஸ் ஆஃப் A which is equal to A plus D. ஓகேவா? புரிஞ்சதா என்ன சொல்றேன்ட்டு? guys ஓகே சார். நோட் பண்ணிங்க, இதை நோட் பண்ணிக்க. ட்ரேஸ் ஆஃப் ஏங்கிற நோட் பண்ணிக்கோ. சார் சொல்லுமா. A plus D அப்போ B plus C வருமா சார்? A plus sum of diagonals னு சொன்னீங்கல்ல சார்.
இப்போ a plus d ஓகே அப்ப b plus c வராதா சார்? வராது. இந்த இதுதான் லீடிங் டயகனல். ஓகேவா? மேட்ரிக்ஸ் பொறுத்தவரை இதுதான் டயகனல். ஓகேவா? ஓகே சார். சரியா? இப்போ ஒரு क्वेश्चन பாப்போமா? 1 minute சார். நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். Okay. Let A be a 2 cross 2 matrix. என்ன matrix? 2 cross 2 matrix with non-zero entries. Non-zero entries என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீரோ எல்லாம் அந்த 4 எலிமெண்ட்ல எதுவுமே ஜீரோ கிடையாது. எல்லாமே ஒரு certain values. ஓகேவா? And then a square which is equal to I. A square which is equal to என்ன? I. Where I is a 2 cross 2 identity matrix. I is identity 2 cross 2 matrix. So, define trace of A. ஓகேவா? TR னு வச்சிருக்கோம். ஓகேவா? trace of A which is equal to sum of diagonal elements. Of A. சரியா? sum of diagonal elements of A and mod of A which is a determinant of the matrix A. ஓகேவா? statement number 1. Trace of A which is equal to 0. Statement number 2. Determinant of A which is equal to 1. Options உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். போன क्वेश्चनக்கு என்ன ஆப்ஷனோ அதே ஆப்ஷன் தான். Statement 1 is true and statement 2 is true. Statement 2 is the correct explanation of statement 1. Okay, this is the first option. Option B. Statement 1 is true. Statement 2 is true. But statement 2 is not the correct explanation of statement 1. Option C. Statement 1 is true. Statement 2 is false. Option D. Statement 1 is false. Statement 2 is true. எதுரா? கண்டுபிடிங்கோ. சார் ஸ்டேட்மெண்ட் 1 தப்பா சார்? ஸ்டேட்மெண்ட் 1 தப்பான். ஐ ஃபார் யூ ஆர் ஓகே. ஏன் ஸ்டேட்மெண்ட் 1 தப்புன்னு சொல்ற? சார் லீடிங் டயகனல்ல எப்படி சார் ஐடென்டிட்டி இது யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 0 1 அப்படி தானே சார் வரும்? யூனிட் மேட்ரிக்ஸ் கிடையாதுடா. ஏபி எனி 2 cross 2 மேட்ரிக்ஸ். ஓகே சார், சாரி சார். கண்டுபிடிங்க. Guys, next class homework என்ன தெரியுமா? Guys, next class homework என்ன அப்படின்னா 11thல determinants படிச்சிருக்கீங்களா? எஸ் சார்.
டிட்டர்மினன்ட் படிச்சிருக்கீங்கல்ல, அந்த டிட்டர்மினன்ட்ஸ்ல ஒரு 12 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கரெக்டா இல்லையா? தெரியலையா? ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் கண்டிப்பா. சரியா? ஒரு 12 ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட இருக்கும். அந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ஒரு தனியா ஒரு பேப்பர்ல எழுதி எனக்கு அசைன்மெண்ட் மாதிரி சென்ட் பண்ணுங்க. சரியா? சோ என்னோட நம்பர் அந்த குரூப்ல இருக்கு இல்லையா? சோ என்னோட நம்பர் என்ன அப்படின்னா 9943 280339. சரியா? இதுதான் என்னோட நம்பர். என்னோட நம்பருக்கு அந்த அசைன்மெண்ட் அழகா ப்ராப்பர்ட்டி அழகா எழுதி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரியா கைஸ்? உங்களை எழுத சொல்றதுக்கு மெயின் ரீசன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நடத்துவேன். சரியா? ஏன் அப்படின்னா ஜெய் மெயின்ஸுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நிறைய கேக்குறாங்க. ஓகே, as well as for advanced. ஓகேவா? ஓகே சார். சோ நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டி நான் நடத்துனேன். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அது உங்களுக்கு தெரியணும். சரியா? அதனால தான் நான் அந்த ப்ராப்பர்ட்டியை ஒன்ஸ் நீங்க எழுதுங்கன்னு சொல்றேன். சரியா? ஓகே சார். சரி, ஓகே. இதுக்கான ஆன்சர் பாத்துருவோமா? ஓகே சார். ஆன்சர் என்னவா இருக்கும்? எது இனி சாருப்ரியா உனக்கு கிடைச்சதா? இல்ல சார். கிடைச்சதா? இல்ல. இல்ல. ஓகே, ரைட். சோ லிசன், நானே சொல்றேன் எப்படின்ட்டு. லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ என்ன அப்படின்னா trace of Aங்கிறது என்ன? sum of diagonal elements. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எனி 2x2 மேட்ரிக்ஸ் நான் அந்த 2x2 மேட்ரிக்ஸ் என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா A B C D. கரெக்டா? கரெக்டா இல்லையா? சோ அப்ப trace of Aங்கிறது என்னடா? trace of A which is equal to A plus D. A plus D. And then determinant of A which is equal to என்ன வரும்? AD minus CB. கரெக்டா? ஓகே, இது ரெண்டு நம்ம கொடுத்துருக்க. இதுவும் கண்டுபிடிச்சோம், இதுவும் பார்த்துட்டோம். ஆனா வேல்யூ என்ன அப்படின்ட்டு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். A square which is equal to என்ன கொடுத்துருக்கோம்? I. சரியா? இப்ப A square which is equal to என்ன அப்படின்னா A square which is equal to AB CD and then one more AB CD. ரைட்டா தப்பா? Yes. அப்ப இது மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? A square plus BC then AB plus BD. கரெக்டா? கரெக்டா இல்லையா? Yes. அடுத்து CA plus BC என்ன வரும்? CB plus D square which is equal to என்ன? ஐங்கிறது என்ன? 1001. கரெக்டா? Yes. சோ இந்த ஈக்குவேஷன் இப்ப இதுக்கு இது ஈக்குவல். அதாவது A plus BD which is equal to என்ன? 0. அதாவது A plus என்ன வரும்? சாரி, AB plus BD which is equal to 0. கரெக்டா? கரெக்டா இல்லையாடா? Yes, sir. அதுலயும் B காமனா எடுத்துட்டா என்ன வரும்? A plus D which is equal to என்ன வரும்? என்ன வரும்? 0. 0. இப்ப 0 மீன் ஒன்னு B 0வா இருக்கலாம், இல்லாட்டி A plus D 0வா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம், எலிமெண்ட்ஸ் ஆர் நான் ஜீரோ என்ட்ரிஸ். கரெக்டா? Yes. அப்ப B cannot be 0. கரெக்டா? B cannot be 0. கரெக்டா இல்லையா? Yes, sir. அப்ப A plus B must be 0. சரியா? அப்ப A plus D which is equal to 0 வந்தா trace of A which is equal to என்ன? 0. அப்ப statement 1 is true. சரியா? ஓகே சார். Yes, sir. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்க போறோம். இப்ப AD minus CB பாப்போமா? So listen carefully. இப்ப இந்த A square plus BC which is equal to என்னது? 1. கரெக்டா இல்லையாடா? Yes, sir. அப்ப BC which is equal to எப்படி எழுதலாம்? 1 minus A Yes, square. ரைட்டா? Yes. And then இத பாத்தீங்க அப்படின்னா CB plus
ஏன்னா cb plus d square which is equal to என்னடா இருக்கு 1 கரெக்ட்டா அப்ப d square which is equal to சாரி ரெண்டுமே cb தான் இருக்கா வெயிட்ரா இது கரெக்ட்டா போட்டுருக்கோமா a into b எதுலயுமே வரலையா ab இங்க இருக்கா இப்ப ad எங்கயா இருக்கான்னு பாருங்க ad இது ஆக்சுவலா நான் தப்பா போட்டணும் cb plus b square தான் கரெக்ட் தான் a square plus bc ரைட் சொல்லுங்க ஹலோ guys இருக்கீங்களா Yes, sir. ஓகே லிசன் இப்போ என்ன அப்படினா சப்ஸ்டிட்யூட் பண்ணு bc which is equal to 1 minus a square இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன நடக்கும் பாரு என்ன நடக்கும் ad minus 1 minus 1 plus a square னு வந்துருமா 1 plus a square னு வந்துருமா then again இங்கே cb தான் வருது wait a second ரா ஒரே நிமிஷம் Okay, sir. wait a second கவனி listen ஒரே நிமிஷம் ad which is equal to minus a square ad எங்கேயுமே வரலையா ad எங்கேயோ வரும் நல்லா கவனிங்க ad hey guys check कर ले check Yes, sir. sir what is புரியல எங்கேயா மிஸ்டேக் Yes, sir. listen நமக்கு கடைசி டேட்டானா a square plus bc which is equal to என்ன அப்படினா 1 கரெக்ட்டா அப்ப bc which is equal to என்ன எழுதலாம் அப்படினா என்ன எழுதலாம் 1 minus a square னு எழுதலாம் ரைட்டா and then another data வந்து a plus d equal to 0 னு வந்துச்சு a plus d equal to 0 னு வந்துச்சு கரெக்ட்டா அப்ப d which is equal to என்னடா எழுதலாம் minus a ன்னு எழுதலாமா d which is equal to minus a கரெக்ட்டா இல்லையா yes, sir. அப்ப அது சப்ஸ்டிட்யூட் பண்ண இங்க d which is equal to minus a சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க என்ன வரும் minus a square வருமா minus cb கரெக்ட்டா இல்லையா okay sir புரிஞ்சதா என்ன பண்ணிருக்கேன்ட்டு அதாவது a plus d equal to 0 அப்ப d is equal to minus a தானே புரியுது sir Okay, sir. அப்ப a க்கு d க்கு பதிலா minus a சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா மைனஸ் வெளில இருக்கும் a into a square bc க்கு நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் bc which is equal to 1 minus a square. இப்ப minus a square minus of 1 plus a square கரெக்ட்டா அப்ப a square கேன்சல் ஆயிரும் அப்ப இது என்ன வரும் minus 1 ஆன்சர் Minus 1. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் a க்கு ஆன்சர் என்ன வந்துச்சு minus Minus 1 1. ஆனா இங்க என்ன இருக்கு 1. this is false False. clear-ஆ Yes, sir. இதுல டவுட் இருக்கா யாருக்கும் டவுட் எதுவும் இல்லல்ல
இல்ல சார். வெரி குட் வெரி குட்ரா. நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணிக்கோ. காப்பி பண்ணிட்டீங்களாம்மா? எஸ் சார். ஓகே. நெக்ஸ்ட் லிசன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்த்தோகோனல் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? ஆர்த்தோகோனல்ங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியுமா? ஆர்த்தோகோனல். Have you all know the meaning of orthogonal? Yes, sir. What is orthogonal? 90 degree or perpendicular. Perpendicular. ஓகேவா? அப்படியே நம்ம ஜெனரலா சொல்லுவோம் இல்லையா? ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் மேட்ரிக்ஸ். இங்க ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, கவனி. A square matrix is called orthogonal A square matrix is called an orthogonal matrix if A into A transpose, which is equal to A transpose into A, which is equal to I. நம்ம இந்த கண்டிஷன் வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த கண்டிஷன் வேற எங்க பார்த்திருக்கோம்? A inverse. A into A inverse, which is equal to A inverse into A, which is equal to I னு பார்த்தோம் இல்லையா? So அப்ப condition for orthogonality, which is nothing but A inverse, which is equal to A transpose. புரிஞ்சதா? சரியா? So இப்ப question என்னன்னா, if A which is equal to 4 minus 2 6 8 is orthogonal matrix, find A inverse. கண்டுபிடிங்க பார்க்கலாம். லாஸ்ட் கண்டுபிடி.
ஆன்சர் என்னடா? A transverse தானே சார் அப்ப ஆன்சரா வரும். A transpose அப்ப 4 minus 2 6 8 ரைட்டா? Yes, sir. சாரு, குருப்ரியா Yes, sir. ரைட்டுமா. புரிஞ்சது? ரொம்ப சிம்பிள். இதை டைரக்டா கேட்பேன். அந்த ஆர்த்தோகோனல் வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தியா? ஆர்த்தோகோனல் அப்படின்ற வேர்டு வந்தா என்ன அர்த்தம்? இட் ஷுட் பி, அதாவது A inverse which is equal to A transpose. இப்ப சில பேர் அது தெரியாம என்ன பண்ணுவானுங்க, A inverse which is equal to 1 by mod A into Aj அப்படின்னு போட்டா நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரியா? சரியா? சோ இது ரொம்ப ஒரு ஈஸியான ஷார்ட்கட். நெக்ஸ்ட் வந்து லிசன், உங்களுக்கு போர்டு கொஸ்டின். ஓகே, போர்டுல கேக்குற கொஸ்டின் என்னன்னா, prove that cos theta minus sin theta into cos theta is orthogonal. proof எப்படா பண்ண முடியும்? so proof என்ன? to prove என்ன? A into A transpose which is equal to A transpose into A equal to I. சரியா? இத ப்ரூவ் பண்ணனும். சரியா? போர்டு क्वेश्चन இது. சரியா? Yes sir. ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா? Yes sir. ஓகே, முடியும் இல்லையா? ரொம்ப ஈஸியா நம்ம நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन கொடுக்கவா? Yes, sir. if A which is equal to 1 by 7 into 6 minus 3 A, B minus 2 6 2 C 3 is orthogonal, find A, B and C. கண்டுபிடிங்க. ABCD வேல்யூ கண்டுபிடிங்க. நான் கரெக்டா இருப்பேன். ஏன்னா A is equal to 2. இதே இன்னொரு கொஸ்டின். if A which is equal to 1 by 7 into 6 minus 3 A, B minus 2 6 2 C 3 is symmetric, find ABC. இந்த பொண்ணுகிட்ட வாங்க முடியல. கண்டுபிடிங்க. ரெண்டுக்கு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? Yes sir. ஆன்சர் என்ன? A is equal to 2, B is equal to minus 3 and C is equal to 6. அவ்வளவு ஃபாஸ்டா போட்டீங்களா என்ன? சார் அது A இன்வர்ஸ்க்குள்ள கண்டுபிடிக்கணும் சார். நான் அத மறந்துட்டேன். ஆக்சுவலா A இன்வர்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அவனே ஆர்த்தோகோனல்னு சொல்லிட்டான். அப்ப A into A transpose which is equal to I இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். சரியா? கரெக்டா? நீ எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு தெரியல. எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. A தெரியாதனமா A is equal to A transpose மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ செகண்ட் क्वेश्चनக்கு பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். சிமெட்ரிக் அப்படினா என்ன அப்படினா A which is equal to A transpose. சரியா? அப்ப A என்ன? 1 by 7 into 6 minus 3 A, ஏன்னா B minus 2 6 Q 3 C 3 which is equal to 1 by 7 of A transpose என்ன? 6 minus 3 A. கரெக்டா? கரெக்டா இல்லையா?
இங்க b -2 6 2c3. அப்ப a ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட்டா? a which is equal to 2. சரியா? b which is equal to -3, c which is equal to 6. கரெக்ட்டா இல்லையாடா? சோ இது சிமெட்ரிக்கு இது கரெக்ட்டா வரும். சரியா? சிமெட்ரிக் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆர்த்தோகனல் கண்டுபிடிங்க. a into a transpose equal to I. This is a condition. இத ஃபர்ஸ்ட் a தெரியும். a transpose போடுங்க. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. கிடைக்கிற ஆன்சரை I யோட ஈக்குவேட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சீங்களா? அது ஒரு நிமிஷம் சார். Okay, guys. Okay, it's be too late. Okay, wow. 7:30 ஆக போகுது. சரியா? So next class homework என்னமா? Next class homework என்ன? homework என்ன? Determinants இருக்க properties இருக்கு. Determinant properties. guys நாளை டெஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நடத்துனது இந்த பேசிக் கான்செப்ட் ரிலேட்டடா மேட்ரிக்ஸ்ல மட்டும். நாளைக்கு டெஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ். உங்க ரெண்டு பேருக்கும் குருப்ரியா அண்ட் தாரணி. எஸ் சார். உங்களுக்கு என்ன அப்படின்னா 11th உள்ள பேசிக். ஓகேவா? 11th உள்ள பேசிக் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜே ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? எஸ் சார். அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் பிளஸ் இப்போ வந்து நான் அட்ஜாயிண்ட் வந்து இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் நடத்திருக்கேன் இல்லையா? எஸ் சார். அத பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போமா? பை பை. சார் ஆன்சர் சொல்லிட்டுமா? ஆன்சர் இதுதான். a is equal to 2, b is equal to -3, c is equal to 6. சார் ரூட்ல வராது. ரூட்ல வராது. எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்க. செக் யுவர் ஆன்சர். பை பை. Thank you sir. பாய்மா. ஓகே சார்.